Welcome to Rihaja's Vlogs. அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான சேமியா பாயசம் தான் பார்க்க போகிறீங்க. செம சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பசுநெய் சேர்த்து எடுத்து வச்ச சேமியா எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். சேமியாவை நம்ம அப்படியே பாலில் சேர்த்து பாயசமாக காய்ச்சறதை விட நீங்கள் சேமியாவை பசுநெய் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சினீங்கன்னா சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வறுத்தாச்சு. சேமியா கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்முறுவலாக வறுக்கணும். இப்போ வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே ஏனத்தில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன். அந்த மணியாக குட்டியாக இருக்கும் அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேமியா எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. சொட்டுக்கோணும் தண்ணி சேர்த்தா போதும், அது வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் சீனி தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் மீடியமாக ஆறினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பசும்பால் சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் மீடியமான அதுக்கு ஆறணும்னு நான் சொன்னேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசும்பாலை விட. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நம்ம இதை தனியாக சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா நான் அந்த வெங்காய பரோட்டா கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். சேமியா பாயசம் எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் முந்திரி திராட்சை இதெல்லாம் தாளிச்சும் சேர்த்துக்கலாம். நான் இதில் போடலை, நான் பசுநெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெங்காய பரோட்டாக்கு மாவு நான் கரைச்சி வச்சுருக்கேன். மைதா மாவில் முட்டை சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சோம்புத்தூளும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தோசையாக ஊற்றிட்டு இது கூட நம்ம சேமியா பாயசம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.